ஆபிரகாம் உள்ளான மனிதன் பலப்பட்டபடினாலே கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நீ எனக்கு சொல்லுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டாய். ஏன் அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியிலையா? கீழ்ப்படிந்தார். 12ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிந்தார். ஆனா உள்ளான மனிதன் பலப்படாதனால அப்பப்போ தடுமாற்றம், மாற்றங்கள், அவிசுவாசம், கொஞ்சம் இங்க போறது, அங்க வரது, எகிப்துக்கு போறது, இல்ல மறுதளிக்கிறது, மனைவிய சகோதரின்னு சொல்றது, ஏதாவது ஒண்ணு ஆபிரகாமுக்குள்ள போராடினு கடைசியில கேள்வி கேட்க ஆரம்பிட்டார். காரணம் என்ன? உள்ளான மனிதனா இல்ல, பலன் அடையல. ஆனா ஒரு சீசன்ல உள்ளான மனிதன் பலன் பெற்ற பிறகு தேவன் சொல்றாரு, நீ போய் பலியிடுன்னு சொன்ன உடனே தயங்கின மனிதன், தன் ஜீவனுக்கே தயங்கின மனிதன் இப்படி தன் ஒரே பேரான குமாரன், நேச குமாரன் என்று சொல்றாரு. உன் ஏகசுதன் என்று பாராமல் உன் நேசகுமாரன் என்று பாராமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எத்தனை பெற்றோர் நிறைய பேர் கதறி அழுதுறத பார்க்கிறோம் இல்லையா? இந்த மரணத்துல பிள்ளைகளை பலி கொடுக்கும் போது, ஐயோ கடவுளே, என்ன எடுத்துட்டு என் பிள்ளைய நீங்க உயிரோட வச்சிருக்கலாம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த வார்த்தைய? ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆபிரகாமுக்கு இப்போது 110 117 வயசுக்கு ஆயிடுச்சு, 115 வயசு ஆயிடுது. இந்த இன்சிடென்ட் அப்போ டீனேஜ் ஈசாக்கு ஒரு இப்போது டீனேஜ் பருவத்தில் வந்து இருக்காங்க. அப்போ ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவரே, என்னதானே அழைச்சிங்க, என்ன பலியா ஒப்பு கொடுக்குறேன், ஈசாக்க விட்டுருங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல அப்படிதான் சொல்லியிருப்போம். எந்த தகப்பனும் 100 வயதுல காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளையை கொண்டு போய் பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு, அதுவும் தன் கையாலேயே பலியாய் செலுத்துவதற்கு யார் முன் வர முடியும்?